வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எம்பிக்கள் தொகுதிகளை 850 உயர்த்த வகை செய்யும் 3 மசோதாக்கள் மீதான முன்மொழிவு நாடாளுமன்றத்தின் நாளை நடைபெறும் சிறப்பு அமர்வில் தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் நாளை கருப்பு கொடியேற்றும் போராட்டம். தமிழகத்தின் குரலை மதிக்கவில்லை எனில் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்க எச்சரிக்கை. தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போகிற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா? தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு நெருப்போடு விளையாடுவதாகவும் முதலமைச்சர் காட்டம். மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை இது. தேச நலனுக்காக தேச வளர்ச்சிக்காக நாங்கள் துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். காணொலியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நாளை கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. அனைத்து மாவட்ட செயலாளர்கள் உடன் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் காணொலியில் அவசர ஆலோசனை. நாடாளுமன்றத்தில் நாளை கொண்டுவரப்பட உள்ள தொகுதி மறுவரையறை குறித்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிப்போம். திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்க உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தகவல். அதை எதிர்த்து நாம் குரல் கொடுத்தாலும் எண்ணிக்கை வகையிலே தமிழ்நாடு பலவீனமாக நின்றுவிடும். தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, தென்னக மாநிலங்கள் அத்துணையும் பலவீனம் அடைகின்றோம். இது குறிப்பாக அவர்கள் ஒரு வஞ்சக செயலை செய்கிறார்கள். இந்த வஞ்சகத்தை நாம் எதிர்த்து நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அனைத்து தேசிய தலைவர்கள் பேசி அனைவரும் இதுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் தொடர்பான சட்டம் போன்றவற்றில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதைய நடைமுறையை தொடர வேண்டும் எனவும் தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பான கேள்விக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தை பிரதிபலிப்பதுதான் முறையா? தமிழகத்திற்கு பாதகம் வராது என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் சிதம்பரம் பேச்சு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. பாதகம் வரும், பாதகம் வராது, நான் படிக்கல, அந்த பதிலெல்லாம் சொல்லல. என்ன சொன்னாரு? நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? தொகுதி மறுவரையறை என்பது தென் மாநிலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிக்கும் தென் மாநிலங்களின் குரலை ஒடுக்கும் முயற்சி என்றும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காட்டம்.
கேரளா கர்நாடகா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று நாகர்கோவில் வருகிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ செல்ல உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை தியாகராய நகர், எழும்பூர், திருவல்லிக்கேணியில் தவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். தேர்தலுக்கு இன்னும் சில நாள்களே உள்ள நிலையில் தவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் தீவிர பரப்புரை. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை தேர்தல் அறிக்கை வெளியீடு. சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார் கட்சியின் தலைவர் விஜய். தமிழக டிஜிபி நியமனம் தற்காலிகமானது என்பதை தெளிவுபடுத்தி மறு உத்தரவு வெளியிட வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு கடிதம். வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள், சின்னங்கள் பொருத்தும் பணி நாளை தொடக்கம். வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெறும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் தபால் வாக்குகளை பெறும் பணி இன்று முதல் தொடக்கம். அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி வாரியாக தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொத்து விவரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. 2021 மற்றும் 26 ஆண்டு தாக்கல் செய்த சொத்து விவரங்களில் முரண்பாடு இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கினில் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரியில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். இரவு 7 மணி அளவில் சேலம் அண்ணா பூங்காவில் பிரம்மாண்ட மகளிர் பேரணியிலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை நடைபயிற்சி மேற்கொண்டே வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மக்களவை தொகுதியின் எண்ணிக்கை குறைக்க முயற்சி நடைபெறுவதாக சீமான் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் கூட்டாட்சி தத்துவத்தை குழிதோண்டி புதைக்க பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் காட்டம். தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை 61 நாள்களுக்கான மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர மற்ற அனைத்து படகுகளும் மீன்பிடிக்க தடை. ஜல்லிக்கட்டு மற்றும் ஸ்டெர்லைட் போன்று கச்சத்தீவை மீட்க அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும். இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதால் மீனவர்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டு வருவதாகவும் கச்சத்தீவு மீட்புக்குழு குற்றச்சாட்டு. கச்சத்தீவை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்கெல்லாம் இந்திய ஒன்றியம் முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தரணும். நெல்லை மாவட்டம் மருதம்புத்தூர் கிராமத்தில் பனை தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரம். காவல் சார்பு ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய கோரி பரமக்குடியில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். கொலை முயற்சி வழக்கு, பண ஏறும் தொழிலாளியின் கொலை முயற்சி வழக்கு, தொன்மையான ஒரு கண்டன கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரிய ஐயா முத்துராமசாமி அவர்களை தலைமை
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,560க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,75,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பீகார் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவினில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சையத் அதா ஹஸ்னைன். विधि के अनुसार न्याय करूंगा। சத்தீஸ்கர் மாநிலத்தில் வேதாந்தா மின் உற்பத்தி ஆலையில் பாய்லர் வெடித்துச் சிதறிய விபத்தில் தொழிலாளர்கள் 14 பேர் பலி. பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 35 லட்சம் மற்றும் படுகாயம் அடைந்தோருக்கு தலா 15 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணி எதிர்கொள்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். பெங்களூருவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம். பிக் பாஸ் பிரபலம் ஜூலி உள்ளிட்ட 4 பேர் மீது மெரினா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் திமுகவுக்கு ஆதரவாக அனுமதியின்றி பரப்புரை செய்த புகாரில் நடவடிக்கை.